கோயம்புத்தூர்லேருந்து என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு என்னுடைய பொண்ணோட காலேஜ் சீட்டுக்காக ஒருத்தன்ட்ட 30 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டேன், போலீஸில் யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு கேஸ் ஸ்டடி. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற இடம் தாண்டி, அதாவது என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் நம்ம ஒர்க் பண்ணி ஒரு அனுபவ அறிவு வாங்கியிருந்தாலும், நம்ம ஆளுகளுக்கு அறிவே கிடையாது. கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன் அவனை. உனக்கு நீ எல்லாம் என்னத்துக்கு படிச்ச? MBA வேற படிச்சிருக்காங்க. நீ எல்லாம் என்னத்துக்கு படிச்ச, என்னத்தை பிஸ்னஸ் பண்ற அப்படின்னு போட்டு அவனை தாள கிளின்னு கிழிச்சிட்டேன் ஃப்ரெண்டை. ஏன்னா உன் காலேஜ் சீட்டு வாங்குறதுக்கு யார்ட்டையாவது 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாறுவியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் பொண்ணுக்கு அறிவு இல்லையா? நல்லா படிச்சிருக்குல்ல, மார்க் வாங்கியிருக்குல்ல, நீ அங்கேயே தான் போய் சேரணுமா? காசு கொடுத்து தான் சீட்டு வாங்கணுமா? அப்படிங்கிற இடம் இருக்கு. உருப்படியா பிஸ்னஸ் பண்றதை தாண்டி ஏமாத்தி பிஸ்னஸ் பண்ற இடம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நீ மறுபடியும் அவன் ஏமாத்துறான் அப்படிங்கிற இடத்த விட்டுரு. நீ உனக்கு அறிவு இல்லை, நீ ஏன் ஏமாறுற அப்படிங்கிறத தான் திட்டினேன்.